ஆண்டவர் நம் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்காரோ அதுல அவர் மீது நம்ம கொஞ்சூடாத அன்பு வச்சிருக்கோம். அவர் வைத்த அன்பு அளவில்லாதது. நம்ம அவர் மீது அன்பு வச்சிருக்கோம் சொல்ற நாம் என்ன விலையை செலுத்த வேண்டும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. லவ் இஸ் ஃப்ரம் காட். அதுவே 8ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல ஒரு நியாயசாஸ்திரி போய் இயேசு கிறிஸ்துட்ட கேட்பாரு, நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதான கற்பனை அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, நம்ம ஆண்டவர் நியாயசாஸ்திரியை பார்த்து சொல்லுவாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு செலுத்துவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். இதேதான் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் இதே வசனம், நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துல உண்டாக்கின நோக்கம் என்னன்னா, நாம அவரை நேசிக்கணும். இப்படியும் சொல்லலாம், நம்ம இந்த உலகத்துல இருப்பதே அவர் நம்மை நேசித்ததுனாலதான் நம்ம இந்த உலகத்திலேயே இருக்கோம். ஏதேன் தோட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆதாம் ஏவோலோடு ஆண்டவர் அன்பு செலுத்தி அவர் அவங்களோடு உறவாடுறதுக்காகவே அவர் உலாவ வந்தார். ஆண்டவரை நேசிப்பதற்காக நாம் என்ன விலை செலுத்த வேண்டும்? இதற்காக ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. இந்த இருக்க பேசேஜ் நமக்கு நல்லாவே தெரியும். இதுல ஆண்டவர் 3வது தரிசனத்தை அவருடைய சீஷர்களுக்கு தருகிறார். அந்த இடத்துல அவங்க போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து கேட்பாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இம்மீடியட்டா பேதுரு என்ன சொல்வாரு, ஆமாண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ஆண்டவர் நானும் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல, அங்க என்ன சொல்றாருன்னா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 2ஆம் தரம் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுவாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அதே சேம் லைன் மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கும் சீமோன் பேதுரு சொல்லுவாரு, ஆமா ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு இம்மீடியட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரமும் ஆண்டவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு பேதுருக்கு ரொம்ப ரொம்ப துக்கமாயிடுச்சு. ரொம்ப துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீங்க அறிவீங்க அப்படின்னு அவரு மறுமொழி சொல்றாரு. அப்பையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த இடத்துல இந்த பேசேஜ்ல நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் மீது அன்பு செலுத்துறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இதுதான் நம்ம ஆண்டவரை நம்ம நேசிப்பதற்கு நாம் செலுத்த வேண்டிய விலை. ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்முடைய உள்ளத்துல வைப்பாரு, மனிதர்கள் மூலமாக வெளிப்படுத்துவாரு. அந்த சூழ்நிலையில என்ன பண்ணுவோம்,
சாக்கு போக்கு சொல்லுவோம். அப்படி அல்ல. ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று நம்ம சொன்னோம்னா 100% அவருடைய சித்தம் நமக்கு பிடிச்சிருந்தாலும் நமக்கு பிடிக்கலனாலும் அதை செய்யணும். 3 வகையான அன்புகள் சொல்லப்படுது. ஸ்டார்ஜ் அப்படின்னா இப்ப ஃபேமிலியில இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைகள் தாத்தா பாட்டி அவங்களுக்குள்ளார இருக்கிற அன்பு ஸ்டார்ஜ் அப்படின்ற ஒரு அன்பு சொல்லப்படுது. ஃபிலியா அப்படின்ற அன்பு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இடையே இருக்கிற அன்பை வந்து ஃபிலியா அப்படின்னு சொல்றாங்க. 3வது அன்பு அகாப்பே. அகாப்பேனா நிபந்தனையற்ற தன்னலமற்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நம் ஆண்டவருடைய தெய்வீக அன்பு அகாப்பே அன்பு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு இத நம்ம பண்ணாதான் ஆண்டவர் நம்மள அன்பு செலுத்துவார்னு எங்கேயுமே கிடையாது. அவர் இவ்வளோ கட்டளைகள் கொடுத்திருக்காரு, இவ்வளோ கற்பனைகள் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நீ பண்ணாதான் நான் உன் மீது அன்பு செலுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல. ஏன்னா அவருடைய அன்பு தன்னலமற்ற நிபந்தனையற்ற எந்த விதமான நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, அகாப்பே அன்பு. ஆண்டவர் வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப நேர்த்தியா எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைக்கிறாரு. அதே அதிகாரத்துல மனுஷரையும் படைச்சிடுறாரு. அந்த இடத்துல பார்த்தோம்னா அங்க ஒரு அன்பு காணப்படுது. ஆதாம் ஆண்டவரை நேசிக்கிறாரு. ஆதாமுகிட்ட போய் அத்தனை மிருக ஜீவன்களையும் கூட்டிட்டு போறாரு ஆண்டவரு. பேர் வைக்க சொல்றாரு. ஆதாம் வச்ச பேர் தான் இப்ப வரைக்கும் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் இருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. ஆண்டவர் எவ்வளவு ஆதாம் மீது அன்பு செலுத்தி இருந்தாருன்னா இத பண்ணிருப்பாருல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆட்சி செய்கின்றவர். அவருக்கு வந்து இந்த மிருக ஜீவன்களுக்கு எல்லாம் பேர் வைக்க தெரியாதா? ஆனா அவர் ஒரு மனிதனை அன்போடு படைத்தார். அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ கொடுத்து இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யறாருல. இந்த இடத்துல ஆதாமும் ஆண்டவரை கண்டிப்பாக நேசிக்கின்றவராதான் இருந்திருப்பார்ல. அப்ப ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொன்னா ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நேசிக்கின்ற ஆண்டவர் நேசிக்கின்ற ஆதாம். எந்த விதத்துல நம்ம பார்த்தாலும் ஆண்டவருடைய சித்தம் ஆதாமை குறித்த ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஏதேன் தோட்டத்தை ஆதாம் வந்து பண்படுத்தணும், காக்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு திட்டத்தையோ அவருடைய நோக்கத்தையோ அவருடைய சித்தத்தையோ நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அது அந்த டைம்ல அவர் பிளான் பண்ணல. அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் அந்த சித்தத்தையே நம்மளுடைய இருதயத்துல வைப்பாரு. அந்த சூழ்நிலைகளை நம்ம கடக்கிறதுக்கு எல்லாவற்றையும் அவர் பண்ணிட்டு தான் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சாக்கு போக்கு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நான் தான். ஆண்டவர் வந்து ஒரு போன முன்னாடி நான் ஒர்க் பண்ண காலேஜ்ல ஆண்டவர் வந்து ஆஹ் ஒரு மேம் என் கூட வராங்க ஆட்டோல. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்ப வந்து அவங்கள்ட்ட சொல்லு சொல்லு என்னை குறிச்சு சொல்லுன்றாரு. அந்த ஆட்டோ ஜேர்னி ஒரு 5 மினிட்ஸ். வாயவே திறக்கல நானு. ஆனா அந்த சொல்லலன்ற அந்த வருத்தம் எனக்கு இன்ன வரைக்கும் அது மறையாததாய் அது என் நினைவிலேயே இருக்கு. ஆண்டவர் வந்து இத பண்ணு அப்படின்னு ஒரு விருப்பத்தையும் அவருடைய ஒரு செய்கையும் நம்மளுடைய இருதயத்துல வைக்கும் பொழுது நம்ம மாம்சத்தோடு
ரத்தத்தோடும் நம்ம யோசனை பண்ணக்கூடாது. பவுல் அததான் பண்ணாரு. பவுல் என்ன பண்ணாரு? வைராக்கியமாய், அவரை போல வைராக்கியம் உள்ளவர் இல்ல. சவுல் பவுலா மாறினது. அப்ப கலாத்தியர் 1:6 சொல்லுவாரு, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் ஆண்டவர் அவரை சந்திச்சு அவருடைய சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தும் பொழுது பவுல் தன்னுடைய மாம்சம் தன்னுடைய இரத்தத்தோட அவரு யோசனை பண்ணவில்லை. அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் நம்மளோடு இப்ப இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா எரேமியா 29:11 நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and future. ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த குழுவுல இந்த நேரத்துல இணைந்திருக்கின்ற நம்ம 13 பேருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. எனக்கு தகுதி இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்ல, எனக்கு வேதத்தை படிக்க முடியல, என்னால நல்லா பாட முடியல. இதேதான் இந்த உலகத்தின் அதிபதி நமக்குள்ளாக கொண்டு வருவான். ஆனால் அத நம்ம கேட்க கூடாது. ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது 100% நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்து அதை செய்பவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கின்ற அவருடைய திட்டம், அவருடைய பிளான். ஆண்டவருடைய சித்தத்துல நம்ம இல்லைன்னா, ஆண்டவருடைய சித்தம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தத்தை வச்சிருக்காரு. அதுல நம்ம இல்லைன்னா என்ன நடக்கும்? மத்தேயு 25:14 30 வரைக்கும் ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எஜமான் என்ன பண்றாரு? தூர தேசத்துக்கு போறாரு. அதனால அவருடைய ஊழியக்காரங்கள் எல்லாம் அழைச்சு அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒருத்தருக்கு 5 தாலந்து, ஒருத்தருக்கு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு? உடனே பிரயாணப்பட்டு போயிடுறாரு. இங்க என்ன நடக்குது? 5 தாலந்து வாங்கினவங்க போய் அத வச்சு இன்னும் வேற ஒரு 5 தாலந்த சம்பாதிச்சுறாங்க. மொத்தமா அவங்கள்ட்ட 10 தாலந்து ஆயிடுச்சு. 2 தாலந்த வாங்கினவங்க என்ன பண்றாங்க? வேறொரு 2 தாலந்தை சம்பாதிச்சு 4 தாலந்து உள்ளவங்கள மாறிட்டாங்க. 1 தாலந்து வச்சிருக்கவங்க என்ன பண்ணாரு? நிலத்தை தோண்டி அந்த பணத்தை எடுத்து புதைச்சு வச்சுட்டாரு. வசனம் தெளிவா சொல்லுது, வெகு காலமான பின்பு அந்த எஜமான திரும்பி வந்துட்டு கணக்கு கேட்கிறார். வெகு காலமான பின்பு. அப்ப 5 தாளந்து வாங்கினவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எஜமானே, நான் 5 தாளந்த வச்சு இன்னொரு 5 தாளந்த சம்பாதிச்சேன் அப்படின்னோடனே அந்த எஜமானுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிருது. நல்லது, உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்தின் மீது உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கல. உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்றாரு. 2 தாளந்து வாங்கணும்னு சொல்றாரு. இதே சேம் அதே வேர்டிங்ஸ் அந்த எஜமான் ரிப்பீட் பண்றாரு. நல்லது, உத்தம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்தில் மீது அதிகாரியாக உன்னை வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. 1 தாளந்து வாங்கினவர் வராரு, சொல்றாரு, நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரான கடின இருதயம் உள்ள மனுஷன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உங்களுக்கு பயந்து போயிட்டு அந்த தாளந்தை கொண்டு போய் போச்சு வச்சுட்டேன் அப்படின்னு எஜமான் என்ன சொல்றாரு? பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர்னு உனக்கு தெரியும்ல. நீ இந்த பணத்தை கொண்டு போய் ஒரு காசுக்காரர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா வட்டியாவது கிடைக்குமே. இந்த அவர்கிட்ட இருந்த தாளந்து எடுத்து 10 தாளந்து உள்ளவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அந்த எஜமான் சொல்றாரு.
அப்ப அடுத்த வசனம் தான் சொல்லப்படுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் ரொம்ப யங் ஏஜ்ல இருக்கும் போதெல்லாம் இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கும். என்னண்டவரே, உள்ளவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்களா? பரிபூர்ணமா அவங்க இருப்பாங்களா? அப்ப அவங்க ஐஸ்வர்யவான்னா ஐஸ்வர்யம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கோ இன்னும் கொடுத்துட்டே இருப்பீங்க. இல்லாதவங்க யாரா இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து இருக்கிறதையும் எடுத்துடுவீங்களா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா என்னுடைய அர்த்தம் அது கிடையாது. அப்ப வந்து அந்த எஜமான் சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், இந்த ஒரு தாளந்த புதைச்சி வச்ச அந்த ஊழியக்காரனை சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்? நரகத்துல. பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களாக இருக்கிறோமா? உண்மையும் உத்தமமான கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கென்று பல தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்க, ஒருத்தவங்க நல்லா ஜெபிப்பாங்க, ஒருத்தவங்க நல்லா போதிப்பாங்க. ஆண்டவர் அவங்களை எடுத்து பயன்படுத்த நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஓடி ஒளியக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி, பரலோக ராஜ்யத்துல ஒரு தாளந்த கொடுத்தா அதன் மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம அதை உபயோகித்து உபயோகித்து பல தாளந்துகளாக மாற்றினாதான் பரலோக ராஜ்யம். அங்க இருக்கிற நம்மளுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். அப்படி அல்லாது, எனக்கு திறமை இல்ல, எனக்கு பாட வராது, எனக்கு எனக்கு பணம் இல்ல, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா அழுகையும் பற்கடிப்புமான இடம்தான். இதுல வந்து நம்ம ஃபியூனரல் சர்வீஸ் எதுக்காவது யார் வீட்டுக்காவது போயிருந்தோம்னா அதுல வந்து இந்த பாட்டு பாடுவாங்க. எனக்கு சுத்தமா இது மீனிங்கே தெரியாது. மீனிங் இதுக்கு இது பாடுறாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டு. ஒரு தாளந்தோ, ரெண்டு தாளந்தோ, ஐந்து தாளந்தோ உபயோகித்தோர், பெரிதானதோ சிறிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவாராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்து கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த தாளந்தை உபயோகமாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நம்ம பயன்படுத்தினால்தான் நித்திய ஜீவன். இதே அதிகாரத்துல நம்ம 31ஆம் வசனத்துல இருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அங்க நம்மளுடைய ஆண்டவர் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மீது அவர் வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்ப அங்க ரெண்டு கூட்ட ஜனங்கள், அதாவது செம்மறியாடு வெள்ளாடுன்னு சொல்றாரு. அப்ப செம்மறியாடு உள்ள செம்மறியாட்டை எல்லாம் அவருடைய வலது பக்கத்துல கூட்டி சேர்க்கிறாரு, வெள்ளாட்டை எல்லாத்தையும் இடது பக்கத்துல கூட்டி சேர்க்கிறாரு. என்ன பண்றாரு? செம்மறியாடு அது வலது பக்கத்துல இருக்கவங்க அத்தனை பேரையும் பார்த்து சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உலகம் உண்டானது முதல், நம்முடைய தாயின் கருவுல நம்மை தெரிந்து கொண்டது முதல் நமக்காக ஆண்டவர் வச்சிருக்க ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். அதுக்கான கிரைட்டீரியா அங்க சொல்றாரு, நான் பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் தந்தீங்க. வலது பக்கத்துல இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்றாரு,
நாங்க தாகமா இருந்தேன், தாகத்தை கொடுத்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்த வஸ்திரத்தை கொடுத்தீங்க. வியாதி உள்ளவனா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. காவல்ல இருந்தேன், என்னை நீங்க பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வலது பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை எப்ப நாங்க இப்படிலாம் நாங்க பார்த்தோம், எப்ப நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி ஆண்டவர் இடது பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே. அவங்கெல்லாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் யாரு? சபிக்கப்பட்டவர்களே. என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியா இருந்த நீங்க எனக்கு சாப்பாடே கொடுக்கல, தாகமா இருந்த தாகத்தை தீர்க்கல, அந்நியனா இருந்த சேர்த்துக்க, வஸ்திரம் இல்லாமல் இருந்த எனக்கு வஸ்திரமே கொடுக்கல, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், என்ன நீங்க விசாரிக்கவே வரல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்களும் கேக்குறாங்க, ஆண்டவரே நாங்க எப்ப உங்களை இப்படி எல்லாம் பார்த்தோம், எப்ப நாங்க உங்களுக்கு உதவி செய்யாம இருந்தோம் அப்படிங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாக எங்களுக்கு சொல்றேன் அப்படின்றாரு. அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாத பிள்ளைகள். நேசிக்கிறேன்பா, உண்மை முழு மனதோடு நேசிக்கிறேன், முழு ஆத்மாவோட நேசிக்கிறேன், உம்முடைய முழு இதயத்தோடு உண்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு என்னுடைய சித்தம் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பசியா இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுங்கன்னா எனக்கே பத்தலன்னு சொல்றோமா, இல்ல நம்ம கொடுக்குறோமா? ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் வைத்திருக்கின்ற அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்ல வெறும் வாயளவில் மாத்திரம் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கோமா? நம்ம ஆண்டவருடைய சித்தத்தில் இல்லைன்னா பரலோக வாழ்வே நமக்கு கிடையாது. நம்ம எவ்வாறு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம்? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஆண்டவர் ஒரு சித்தத்தை நம்மளுடைய இருதயத்துல வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அது கீழ்ப்படியணும். கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும். அது பிடித்திருந்தாலும் கீழ்ப்படியணும், அது பிடிக்கவே இல்லைன்னாலும் கீழ்ப்படியணும். இதுதான் ஆண்டவர் சித்தம். 2 பேரு நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மனதா இருந்தாதான் அவங்களால ஒன்னா நடக்க முடியும். அதே போல ஆண்டவரும் நம்மளும் ஒன்னா நடக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய அந்த சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படும் போது அதை நம்ம செஞ்சாதான் ஒன்னா நடக்க முடியும், இல்லைன்னா அது வேறு மாதிரியாக முடியும். யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், சப்மிட் டு காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்மிட் டு காட்ஸ் வில். பல நேரங்களில் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவாரு. இது 2 வீக்ஸ் முன்னாடி எனக்கு எங்களுடைய ஆலயத்துல ஆயர் அம்மா வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, வெனஸ்டே எவ்ரி மந்த் ஒரு ஒரு பிரேயர் நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேங்க அம்மான்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, நான் எந்த டிகிரியும் படிக்கல, எந்த லிட்ரேச்சர் கோர்ஸும் பண்ணல, நான் பண்ண முடியுமான்னு தெரியல, இந்த மாதிரிதான் நான் சாக்கு போக்கு சொன்னேன். ஆனால் அவங்க என்கிட்டயே கேட்கல, அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டாங்க, நீங்க அடுத்த வாரம் சொல்லுங்கன்னாங்க. ஆனா ஐயரம்மா வரல. நான் ஓ ஐயரம்மா வரல இந்த வாரம், ஓகே அடுத்த வாரம் வரும்போது நம்ம மெதுவா சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்தா அவங்க ஷெட்யூல் போட்டுட்டு எனக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. நான் போய் அவங்கள்ட்ட திருப்பி இதே அவங்க வந்த அந்த வாரத்துல போய் சொல்றேன், சாக்கு போக்கு சொல்றேன்.
அம்மா நான் எந்த கோர்ஸும் படிக்கலன்னு சொன்னோடனே அவங்க என்னை கடிந்து கொண்டாங்க. நீங்க என்ன இப்படியே சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் பின்னாடி பின்னாடி போறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் அப்பதான் சரிம்மா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். சப்மிட் டு காட்ஸ் வில். ஆண்டவருடைய சித்தம் அது ஒரு கடின பாதையா இருக்கலாம், அது ஒரு நமக்கு பிடிக்காதவர்களோட நடந்தே ஆகணும்ன்ற பாதையா இருக்கலாம், கண்ணீரின் பாதையா இருக்கலாம், இல்ல ஒரு ஏளனம் அவமானம் உள்ளவங்க மத்தியில நம்ம சாட்சியா நிற்கக்கூடியதா இருக்கலாம், அது நம்மளுடைய பணமா கூட இருக்கலாம், நம்முடைய பதவியா இருக்கலாம், நம்முடைய நேரமா இருக்கலாம். எதுனாலும் அது ஆண்டவர் இதை பயன்படுத்து, இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு சரியாக இருக்கும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம கிட்ட அந்த விருப்பத்தையும் செய்கையும் நம்மளுடைய இருதயத்துல வைப்பாரு. அதற்கு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கீழ்ப்படியணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் இதேதான் சொல்லப்பட்டது. சப்மிட் டு காட். ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம அப்படியே நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனை நேசிக்கிறேன் என்று வாயினால் மாத்திரம் சொல்லாமல் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார். சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும், சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை, திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை, பரணே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி, பரணே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. ஆம் பிதாவே, உம்முடைய திருசித்தத்தை தகப்பனே நாங்கள் செய்யலாக தகப்பனே நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். பல வேளைகளில் தகப்பனே உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தும் பொழுது நாங்கள் அதை மறுத்து தகப்பனை நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி தகப்பனை அதை மறுதளித்தவர்களாக பல வேளைகளில் இருந்திருக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் தகப்பனே நீர் உணர்த்துகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் உம்மிடம் இப்பொழுது நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா, தயவாய் கிருபையா எங்களை மன்னிங்க. நேசிக்கிறேன் அப்பா நாங்கள் சொல்லிட்டு தகப்பனே உண்மை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோம், துன்பப்படுத்தி இருக்கிறோம் அப்பா. உடைய சித்தத்தை செய்யாமல் இருந்திருக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. தகப்பனே இப்பொழுதும் உடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திரு சித்தத்தை எங்களுடைய இருதயத்தில் நீர் வைக்கும் பொழுது தகப்பனே நாங்கள் பவுலை போல தகப்பனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாதவர்களாக தகப்பனே உடைய திரு சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் பேசின அற்புதமான வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி
ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதமாய் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவர்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அநேக நேரத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற இந்த வார்த்தை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்வாயாக, அவருக்காக இந்த பூமியில வாழ்வாயாக. அதன் அர்த்தமா தான் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில யோனாவை போல ஆண்டோடைய சித்தத்தை மறந்து இருக்கிறோம். கிதியோனை போல "எ- எனக்கு என்ன வந்தது, எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டும், எப்படியோ அவங்க வாழட்டும், மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் உணர்த்துறார். ஆமென். அதே மாதிரி விருந்துக்கு கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் சொல்ற சாக்கு போக்கு இல்ல, நான் வயலை வாங்கிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஆண்டவருடைய காரியத்துக்கு, ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இல்லாதபடி தட்டி கழிச்சவங்களாய் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாதுங்கிறத ஆண்டவர் உணர்த்தினாரு. அதே மாதிரி ஆண்டவர்ட்ட எல்லாம் அந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி அநேகர் போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் வேதனையோடு கேட்பாரு சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? இல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே இல்ல. இன்னைக்கு அநேகர் நம்ம கூட இருந்தாலும் ஆஹ் ஒரு சிலர் இல்ல. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்றது கடினமா இருக்குது, கடினமா இருக்குது. ஜெபிக்க முடியல. ஜெபித்த காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாமே மாறுதலாய் நடக்குது. அநேகர் பின்மாற்றத்துல அநேகர் போயிட்டாங்கல்ல. ஸோ ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. அநேகர் இல்ல. நம்ம எல்லாம் ஒன்னாதான் ஓடணும். அநேகர் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்த்தவர்களாய், தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்கிறவர்களாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஏன்னா நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, காலம் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. அதனால தேவன் ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு மிகப்பெரிய தரிசனங்கள், நோக்கங்கள், சித்தம் வைத்திருக்கிறார். அது இன்னதென்று பகுத்தறியும்படியான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். தேவ சித்தம் அறிந்து கொள்ளாதவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. தேவ சித்தம் அறிந்து கொண்டவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழாமல் இருக்க முடியாது. இதுதான் வேதாகம உண்மை. உண்மை அதுதான். வெற்றி வாழ்க்கையை ஆசைப்படுகிற அநேகர் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பதிலாக சுய சித்தம் செய்ய துடிப்பதுதான். வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5, 6 சொல்லப்படுது. சுய புத்தியில் சாயாமல் அப்படின்னா நம்மளுடைய புத்தி செயல்படக்கூடாது என்பது அர்த்தமல்ல. நம்மளுடைய புத்தியில தேவன் செயல்பட வேண்டும். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? என்னுடைய சிந்தையில, என்னுடைய அறிவுல, என்னுடைய புத்தியில கர்த்தர் செயல்பட வேணும். கர்த்தர் இடைப்பட வேண்டும். என்னுடைய புத்தி, என்னுடைய நினைவுகள், எண்ணங்கள், எல்லாம் யோசனைகள் அத்தனையும் கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற வேண்டும். வெற்றி வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளுடைய சுய புத்தியில சாதிக்க நினைக்காம தேவ சித்தத்துல எல்லாவற்றையும் செய்ய நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். அல்லேலூயா. அழகாய் அற்புதமாய் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை மட்டுமே கொண்டு வரும். நம்முடைய சுய சித்தத்துல, சுய புத்தியில செய்கிறவைகள் நமக்கு தோல்வி, நமக்கு அவமானம், நம்மளுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும். தேவ சித்தம் அறிந்து நம்ம புத்தியில தேவன் செயல்பட அனுமதித்து விட்டால் தோல்விக்கு இடமே இல்லை. சொல்லுவாங்க, குழந்தைகிட்ட ரொம்ப குட்டி குழந்தைகிட்ட ஒரு பளபளப்பான ஒரு பேப்பரையும் 1000 ரூபாய் நோட்டையும் நீங்க கொடுத்தீங்கன்னா எது வாங்கும்? அது அது அழகா இருக்கோ, கலர்ஃபுல்லா இருக்கோ, அதை தான் வாங்கும். இதை தூக்கி வீசிரும். அது மாதிரிதான்
அநேகருடைய வாழ்க்கை இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அற்புதமான அவருடைய சித்தத்தை குறித்ததான நோக்கத்தை குறித்ததான நன்மைகளை நமது கரங்கள்ல கொடுத்திருக்கும் போது பளபளப்பாக பிசாசு காண்பிக்கும் பாவத்தை, அவனுடைய சித்தத்தை, அவனுடைய காரியத்தை தான் செய்வதற்கு மனுஷனுடைய புத்தியை அவனை தூண்டி விடுகிறான். உண்மை அதுதான். அதனால எபேசியர்ல அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு, எச்சரிப்பான வார்த்தையும் கூட. எபேசியர் 5:17 சொல்லுது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், அல்லேலூயா, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எச்சரிப்பாய் ஆவியானவர் பேசுறாரு. இன்னும் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், இன்னும் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர்களாய் என்றால் புத்தி இல்லாதவர்களாய், இதை விட கடுமையாக சொல்லணும்னா முட்டாளாய் இருக்காம தேவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு வாழணும்னா தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய விருப்பம் எல்லாம் தேவ விருப்பமாக மாற வேண்டும். நமக்கு இன்னைக்கு இனிமையாய் தெரிகிற காரியங்கள், நம்மளுக்கு ஆசையாய் தெரிகிற காரியங்கள், நம்ம விட முடியாமல் நினைக்கிற காரியங்கள், நாளை அது ஆபத்தாக மாற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கடினமாய் தோன்றுகிற தேவனுடைய வார்த்தைகள் நாளை நம்மளுக்கு இனிமையாக மாறும். கர்த்தர் நமக்கு நன்மையை மட்டுமே ஆயத்தப்படுத்தி தருகிறவர். எந்த அளவுக்கு நாம் தேவ சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்து விடுவார். தேவன் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்து தேவனுக்காய் சாட்சியாய் நம்ம நிற்போம். பரலோகத்துல நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பமாய் போய் நிற்போம் என்பதுல சந்தேகமே இல்லை. எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம். இதுக்கு எல்லாம் அடிப்படையா இருப்பது தேவ சித்தம். நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்ப்பா. அதற்கு நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். உங்களை நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம் என்று உதட்டளவுல மட்டும் நாங்கள் சொன்ன பார்த்து அதை கிரியையில காண்பிக்கணும். தேவனுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருக்கு பிரியமாய் நடந்து காண்பிக்கணும். ஆண்டவர் விட வேணும்னு சொல்ற காரியத்தை விட்டு காண்பிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அப்பதான் நம்ம ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறோம் என்பது அர்த்தம். ஆமேனா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிதானே ஈசாக்கை அவ்வளோ வருஷம் கழிச்சு ஆண்டவர் வந்து குழந்தைய கொடுத்துட்டு, அந்த குழந்தை எனக்காக கொடு. ஆண்டவர் பாக்குறாரு, என்னை நேசிக்கிறானா இல்ல தன் பிள்ளைய விட்டு நேசிக்கிறானா, பிள்ளைய கொடுப்பானான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் இல்ல, விசுவாச பரீட்சை. ஆனா ஆண்டவரை தான் ஜெயிக்க வச்சாரு. இல்ல, ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. 1000 ஈசாக்கு உங்களால கொடுக்க முடியும். உங்களை போல ஒரு யெகோவா தேவனை நான் நான் இழந்து போனேன்னா அதை விட பெரிய மோசம் வேற எதுவுமே இல்லைன்றத புரிந்து கொண்ட ஆபிரகாம் இல்ல. அதனாலதான் போய் ஈசாக்கை பலியிடுறதுக்கு துணிஞ்சு போனாரு இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள ஒவ்வொருத்தட்டையும் பார்த்து கேட்கிறாரு, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னா என்னுடைய சித்தத்தை நீ செய்வாயாக, என்னுடைய சித்தத்தை நீ செய்வாயாக என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? நம்மளுடைய ஆவியாத்மா சிறந்த பூமிக்கு நம்ம வந்ததுக்கான நோக்கமே அவர் சித்தத்தை செய்யறதுக்கு தான். இந்த பூமியில ஆண்டவர் வந்து இந்த பூமியில நமக்காய் வாழ்ந்து மரித்ததுக்கான நோக்கம் எல்லாமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் இல்ல. அவர் ஆசைகளை நிறைவேற்றதான் எல்லாவற்றையும் இழந்து சிங்காசனத்தை விட்டு நமக்காக இறங்கி வந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருடைய சித்தத்தை செய்து பரம ராஜ்யத்துல போய் பங்கடையதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் ஆவியானவர் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை நம்மளுக்கு காண்பிப்பதற்கு, அதன் வழியில நடத்துவதற்கு ஆவியானவர் நம்ம கூடயே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்போம், அப்பா அப்பா எங்களை உம்முடைய வழியில நடத்துங்க. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள அந்த விருப்பத்தையும் செய்கையும் எங்களுக்குள்ள கொடுத்திருக்கீங்க. அதை செயல்படுத்த கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதுதான் எங்களுடைய பாக்கியம். அதுதான் எங்களுக்கு ஆண்டவரே வேணும் சுவாமி. அதுதான் பரலோக ராஜ்யத்துல எங்களை கொண்டு போய் சேர்க்கும். எங்களுடைய சுய சித்த மாம்சத்தின் இச்சைகள், எங்களுடைய கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுடைய ஆசை விருப்பம் எதுவும் வேணாம். எல்லாம் உமதாய் மாறட்டும், உமதாய் மாறட்டும். உம்மோடு நடக்கணும், உம்மோடு பேசணும், உம்முடைய சித்தம் செய்யணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோம். ஒப்பு கொடுத்து எல்லாரும் செபிக்கலாமாப்பா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான்
நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன், கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன், மழையாக இறங்கணுமே. ரபஷபலந்தல ரபகதுரி கலரபகதர ஓரிபல ரபஷபலந்தல ருகபுஷபலந்தல ரபகதல ரப ஒலி பிபி கவஷபலபகதுலி ரரபகதல ரபகஷபலந்தல ரபகதுலி ரபகஷபலுர் கதுலி கபரபா ஓரிபல ரபகதலுரி கபஷபலந்த ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் நீர் மழையாய் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. தேவ சித்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்துல. ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம், பரத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தருடைய சித்தம் மட்டுமே இறங்கட்டும். எங்களுடைய சுய மாம்சம் இச்சைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கப்படுவதாக. ஹalleluya. பிசாசு தந்திரமாய் விதைத்திருக்கிற எல்லா உலக ஆசைகளையும் இச்சைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், தேவ சித்தம் மட்டுமே எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள், தரிசனங்கள் மட்டுமே ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்க வேண்டுமாய் ரபா கஷக துலி கபாலரபா ஒலிபிகாரபரபா ஷபல. இந்த சிந்தை முழுவதும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவ சித்தம் ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 நேசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கர்த்தர் நிறுத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் நிறுத்துவீராக. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இருக்கிற கொஞ்ச நாட்கள் என் கர்த்தருக்காய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இணைந்து ஓடும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களை திருப்பி விடுவீராக, கர்த்தருடைய பாதையிலே நடக்கும்படியாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய பாதையில கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் திருப்பி விடுங்கப்பா. நன்றி 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 அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவ சித்தத்தை மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யணும். நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆவியானவருக்கு அப்பா ஸ்தோத்திரம் கீழ்ப்படியுமாய், கீழ்ப்படிய வேண்டுமாய், கீழ்ப்படிய வேண்டுமாய், கீழ்ப்படிய வேண்டுமாய் அப்பா. நாங்கள் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. தேவ சித்தத்தை மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. எங்களுடைய ஆசைகள் வேண்டாப்பா, விருப்பம் வேண்டாம், அது எதுவா இருந்தாலும் வேண்டாம், இயேசுவின் நாமத்துல வேண்டாம்ப்பா. நன்றி. தேவ சித்தம் மட்டுமே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடக்கட்டும் 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 அப்பா. நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தாயென்பேன் தகப்பனென்பேன், தனிமையிலே என் துணை என்பேன், சிநேகிதரே சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, என் அன்பே என் உயிரே. ஹல்லேலூயா. என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரேசுவே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நீர் ஒருவரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே,
உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரேசுவே, என் அன்பே, என் உயிரே. ஆவியானவரே, என் அன்பே, என் உயிரே, எங்கள் பிதாவே, என் அன்பே, என் உயிரே. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அற்புதமாய் கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரை யாரெல்லாம் அர்ப்பணித்து செபிக்கிறார்களோ, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்களோ, அப்பா ஸ்தோத்திரம், நாட்கள் மிக குறைவாய் இருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். தகப்பன் உணர்த்துற ஒரு காரியம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சாரி டு சே என்னன்னா, நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச நாட்கள் தான். ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியில இருக்க போற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போற. அதற்குள்ளாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடி. நாட்களை வீணாக்காதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு எச்சரிப்பாய் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்னு யாருக்குமே தெரியாது. கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு சபைகளுக்கும் தவணை கொடுத்து கொண்டு இருக்கிறது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார், வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இந்த எச்சரிப்பின் சத்தம், தயவின் சத்தம் ஒரு நாள் நிற்கும், ஒரு நாள் அது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த எச்சரிப்பின் சத்தம் நம்மளுக்கு கேட்கப்படாது. அந்த நாட்களுக்குள்ளாக நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக, கர்த்தருடைய வழியில அவருடைய சித்தம் செய்ய நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து, ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதற்காக வந்திருக்கோம் தெரியும், எங்கிருந்து வந்தோம்னு தெரியும், எங்க போக போறோம்னு தெரியும், எதற்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு தெரியும். இங்கே நம்ம கோட்டை கட்டி வாழ்ந்து நம்ம சொத்து சேர்த்து சம்பாதிச்சு நம்ம வாழ்றதற்காக அல்ல, நம்ம கர்த்தருக்காக வாழ வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வந்திருக்கிறோம். அவருடைய சேனைகளாய் நம்ம எழும்பி அநேகரை ஆண்டருக்குள்ள நடத்தி நம்ம திரும்பவுமாய் பரலோகத்துல அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். சோ அதற்கு அதை நம்ம புரிந்து கொள்ள விடாதபடி சத்ரு அநேகருடைய சிந்தைகளை அவன் பயங்கரமா கட்டி வச்சிருக்கிறான். கர்த்தருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியாதபடி சத்ரு அநேகருடைய சிந்தைகளை அப்படியே கட்டி வச்சிருக்கிறான். அதை இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்கிற, இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்கிற. அப்பா உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறந்தரல வேண்டுமாய் நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்காக மட்டுமே நாங்கள் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் எங்கள் மேல் அநாதி தீர்மானங்கள், திட்டங்கள் வச்சிருக்கீங்க, ஆச்சரியமான காரியங்கள். அதை புரிந்து கொள்ள முடியாதபடி பிசாசு ஆண்டவரே அநேகருடைய சிந்தையை மழுங்க பண்ணி வச்சிருக்கான்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நாளைக்கு பார்த்துக்கலாம், மெல்லமா பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், வயசாகி பார்த்துக்கலாம், ரிட்டையர்ட் ஆகி பார்த்துக்கலாம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாளைக்கு நாளைக்கு என்று தள்ளி போடும்படியான ஆண்டவரே அப்பா
ஸ்தோத்திரம் தந்திரங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறான். இன்றே ரட்சணிய நாள் சொல்றீங்க. இன்றே நீ ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள், இன்றே நீ கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய நாள், இன்றே நீ அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டிய நாள் என்று என் ஆவியானவர் சொல்றீங்கப்பா. இந்த வாய்ப்பு திரும்பவும் வராது என்பதையும் எச்சரிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் யாருக்காய் பேசிக் கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரியல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னுடைய விருப்பத்தை சொல்லி இருக்கிறேன், சித்தத்தை சொல்லி இருக்கிறேன், எச்சரித்திருக்கிறேன். ஆனாலும் நீ கீழ்ப்படியாதபடி யோனாவை போல நீ ஓடிக்கொண்டிருக்கிற உன் ஓட்டத்தை நிறுத்து, நீ சற்றே தரித்து நில் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya, ஹalleluya. என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீ சற்றே தரித்து நில். சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உனக்கு சொல்லப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. தேவ வார்த்தைக்கு, தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்துல நீர் ஒப்பு கொடுப்பாய், ஆனால் கர்த்தருடைய சித்தம் உன் மூலமாய் நிறைவேறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உன்னுடைய நாட்கள் மிக கொஞ்சம் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாட்களுக்குள்ளாக தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் நீ பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படியான கிருபையை கொடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்கள் என் கர்த்தருக்காய் நாங்கள் வாழ்ந்த தேவ சமூகத்துக்கு வர, தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ள என் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்துல அப்பா, உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாய் ஆவியானவர் இன்று எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய், கர்த்தருடைய வார்த்தை பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காய் கோடி நன்றி அப்பா. கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. எச்சரிப்பை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தேவ சித்தத்திற்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தத்தின்படியாய் நடக்க கர்த்தர் அப்பா நீர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. என் தேவன் இடைப்படுங்க. சொப்பனத்துல பேசுங்கப்பா, தரிசனத்துல பேசுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒவ்வொருத்தரோடையும் பேசுங்க. நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்கிறீங்க. அத்தனை பேரும் தற்செயலாய் வரல, என் ஆவியானவர் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில ஒவ்வொருத்தர் மூலமா நீர் நிறைவேற்ற போறீங்க. ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் ஒவ்வொருவரையும் நீர் வைக்க போறீங்க. அதற்காகவே நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கப்பா. இந்த வார்த்தைகள் எதுவும் வெறுமையாய் போகாது. கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரை அர்ப்பணித்த அத்தனை பேரையும் உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து ஆயிரங்களாய் பெருக பண்ண வேண்டுமாய், கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமாய், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமாய், உம்முடைய ஆடுகளை மேய்க்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.